The Epistle of James, chapter 4, verse 10. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்த போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான இந்த வசனத்தை கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனம் இப்படி முடிகிறது, அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை உயர்த்துவார். There is a condition in this particular word. ஒரு விசேஷித்த ஒரு கண்டிஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல் வாக்கியம் ஒரு கண்டிஷனை சொல்லுகிறது, இரண்டாவது வாக்கியம் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஒரு அல்லே சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்ந்திருக்க வேண்டுமானால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், நாம் சுகித்திருக்க வேண்டுமானால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 Peter chapter 5 verse 5 வாசிக்க கேட்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய மிகப்பெரிய அப்போஸ்தலன் பேதுரு, அவரை கொண்டு கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தை என்னன்னா, எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ட்ரெஸ் யுவர் செல்ஃப், அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் யுவர் கார்மெண்ட்ஸ். இப்போ ஒரு ஷர்ட்டை நாம் அணிந்து கொள்ளுகிறோம், வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுகிறோம், ஒரு வாட்ச் அணிந்து கொள்ளுகிறோம், ஒரு பெல்ட் அணிந்து கொள்ளுகிறோம், ஒரு டை அணிந்து கொள்ளுகிறோம், ஒரு சாக்ஸ் அணிந்து கொள்ளுகிறோம், ஷூ ஆர் செப்பல் அணிந்து கொள்ளுகிறோம். அதே போல தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கரங்களை வைத்தாலே சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இந்த மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பரிசுத்த பந்தியிலே நாம் கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். பரிசுத்தம் என்பது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் an ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு பழம் என்பதை போல ஒரு பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ ஆலோசனை, a கேரக்டர். அந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ஒவ்வொரு சொலையாக அதை உரிக்க முடியும். அப்படி ஒரு சொலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாழ்மை என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். கரம் வைத்து அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. உங்களுக்கு தெரிந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 18 verse 4 வாசிக்க கேட்போம். ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, இந்த பிள்ளையை போல லைக் a child தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். நல்ல இந்த வசனத்தை, இதுக்கு ஒரு வியாக்கியானமே தேவையில்லை. இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப புரிந்து கொள்ள எளிமையான வார்த்தை. ஒரு பிள்ளையை போல, லைக் a child. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பிள்ளையை போல நீங்கள் நம்மை நாம் தாழ்த்துகிறவன் எவனோ, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே ஒரு பிள்ளையை போல நாம் தாழ்த்தும் பொழுது
What a great benefit that God has promised. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோகத்தில் பெரியவனா இருக்குன்னு ஆசை இருக்கு? எல்லாம் நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தாழ்மை உள்ள தேவ மக்கள் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்பார்களாம். திஸ் இஸ் த ரேமா வேர்ட். ரேமா வேர்ட் என்றால் எபிரேய பாஷையினுடைய வார்த்தை தான் அந்த ரேமா என்கிற வார்த்தை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் ஸ்போக். அவரே தன் வாயினால் பேசின வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 57 verse 15. 15ஆம் வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அவர் நம்முடைய ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்க வாசம் பண்றாரு? பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆவியை யாரும் பார்க்க முடியாது. உங்க ஆவியை யாரும் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு தெரியும். நாம மனிதன் முகத்தை பார்க்கிறான். we could see only the outward appearances. நாம் வெளி தோற்றத்தை தான் பார்க்க முடியும். but only God knows our inside, our spirit, our soul, our mind. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. this is called holiness. இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பணிந்த ஆவி யாரிடத்தில் நாம் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ நம்மிடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல பாட்டு இருக்கு, இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கல்வாரியினிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தையும் நினைவு கூறும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் பணிந்த ஆவி. இன் இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஹம்பிள் ஸ்பிரிட். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். an humble spirit. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மூன்றாவது வரி இங்கிலீஷ் மட்டும் போடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கோம், அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நாளைக்கு முன்னே எனக்கு நான் ஒரு கதைகள் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நிறைய கதைகள் ஸ்தோத்திரம் வாசித்திருக்கிறேன். நிறைய மறந்து போகுது, ஒரு சிலது ஞாபகத்து இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம். ஒரு அரசன் அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே ஆல்மோஸ்ட் அந்த ராஜா மரிக்கிற ஒரு வயதாகிவிட்டது. ஆனால் அந்த ராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ எனக்கு அடுத்தபடியாக இந்த தேசத்திலே ஒரு ராஜா வர வேண்டும், என்ன செய்வது? அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போனாரா, நான் மரித்த பிறகு நம்முடைய இந்த பட்டணத்திலே எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு யானை இருக்குது. அந்த யானை கையில் ஒரு பூ மாலை நீங்கள் கொடுக்கணும். அப்போது யாரெல்லாம் ராஜாவாக விரும்புகிறார்களோ நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இந்த நாட்டுக்கு ராஜாவாக விரும்புகிறவங்கெல்லாம் யார் வாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் வராங்களோ அப்படியே ரவுண்டாக நிற்க வச்சு அந்த யானை கிட்ட பூமாலையை கொடுக்கணும். இந்த யானை யார் தலையில் கழுத்தில் பூமாலை போடுதோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா. இதுதான் இந்த தேசத்தினுடைய ஒரு ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸாக இருக்குன்னு அவர்
அதை உறுதிப்படுத்திட்டு அவர் மரிச்சிட்டார். அவர் மரித்த பிறகு இந்த பழக்கம் தான் அந்த தேசத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன செய்யணும்? அடுத்து ராஜா வந்தார், அவரும் மரிச்சிட்டார். இப்போ அடுத்து ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த ஊரில் ஒரு நம்ம சொல்கிற மாதிரி பெக்கர், அவர் ஒரு பிச்சை எடுப்பவர் தான். அவரும் என்ன பண்ணாரா, ஒரு நாள் இந்த ராஜாக்கள்லாம் இந்த யானை வந்து தேர்ந்தெடுக்குதே, இது எப்படி தேர்ந்தெடுக்குது, இது என்னதான் நடக்குது, இந்த சம்பவத்தை நாம் போய் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, எல்லா கூட்டத்தோடு கூட்டமாக அவரும் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாராம். அவர் கையில் எப்போவுமே ஒரு மஞ்சா பை இருக்குமா. இப்போல்லாம் மஞ்சா பையெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு வருது. ஆமே, முன்னெல்லாம் மஞ்சா பை ரொம்ப ஃபேமஸானது. அந்த மஞ்சா பையில் அவர் சாப்பிட்ற தட்டு, அவர் குடிக்கிற தண்ணி குடிக்கிற டம்ளரு, அவர் எங்கன்னா தரையில் உட்கார்றதுக்கு வச்சிருக்கிற ஒரு டவல், 3 அந்த மஞ்சள் பையில வச்சிருப்பாரு. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு அந்த மஞ்சள் பை வச்சிருக்கிறார். அதில் என்ன இருக்கு? தட்டு, ஒரு டம்ளர், கீழே போட்டு உட்கார ஒரு டவல் வச்சுக்கிட்டு அவரு நிற்கிறார். யானை அப்படியே வருது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்த யானை, யார் மேலே இந்த மாலையை போடலான்னு பார்த்த யானை திடீர்னு அந்த பிச்சைக்காரன் கழுத்தில் போட்டுச்சான். ஒரு அல்லிலே சொல்லுங்கப்பா. ஊர் ஜனங்களுக்கு ஆச்சரியம். என்னடா இந்த யானை என்ன பண்ணிடுச்சே, யாருக்கு போய் இந்த மாலையை போட்டுருச்சே, இந்த பிச்சைக்காரனுக்கு போய் மாலையை போட்டுருச்சேன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே பயம். நம்ம எல்லாம் எப்படிடா இந்த பதவிக்கு வர்றது? எல்லாரும் சேர்ந்து போயிட்டு சொன்னாங்களா, நீ தாம்பா இந்த நாட்டுக்கு ராஜா. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷன் ராஜாவான பிறகு ரொம்ப நல்லா ஆட்சி பண்றானா, ரொம்ப நல்லா ரூல் பண்றானா, ரொம்ப அருமையான ஞானமா செயல்படுறானா. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். படிக்காதவன் எப்படி இவங்கிட்ட, ஆனால் அவன் எங்கே போனாலும் அந்த மஞ்சா பை எடுத்துட்டு போவானா. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டுக்கு தேசிய கொடி ஏற்றுற மாதிரி இருந்தால் கூட லெஃப்டில் மஞ்சா பை வச்சுக்கின்னு தான் ரைட்டில் அவர் கொடி ஏற்றுவார். அந்த மாதிரி அந்த மஞ்சா பை எல்லாம் யோசித்தாங்களா, ஏதோ மந்திர புக்கெல்லாம் இந்த பையில் வச்சிருக்கிறான் இவன், ஆகினால தான் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிக சிறந்த ஆட்சேபம் பண்ணுறான்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் மந்திரிங்கெல்லாம் சேர்ந்து அந்த மஞ்சா பையில் என்னதான் இருக்குது, ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டு வாங்கி பார்க்கணுன்னு சொல்லி, அரசே இந்த மஞ்சா பையில் என்னதான் வச்சிருக்கிறீங்க, அதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஏதோ மந்திர புஸ்தகம்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா ரூல் பண்ணுறீங்கன்னு நாடே பேசுகிறாங்க. அவர் சொன்னாரா, இது ஏன் நீங்கள் போய் பார்க்கணும்? இல்லை காட்டுங்க, நாங்கள் பார்க்கணும். சரி பாருங்கன்னு கொடுத்தாராம். பழைய ஒரு அலுமினிய தட்டு, ஒரு பழைய டம்ளரு, ஒரு டவலாம். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சா, என்னங்க நீங்கள் ஏதோ ஒரு விசேஷமாக ஏதோ வச்சிருக்கிறீங்கன்னு நினச்சா. அவர் சொன்னாராம், நான் பிச்சைக்காரனாக இருந்தபோது இந்த தட்டு, இந்த டம்ளரு, இந்த டவலு, எங்கே போனாலும், நீ பெரிய ராஜாவாக இருந்தாலும் இந்த பை சொல்லுது, டே நீ ஒரு பிச்சைக்காரன், நீ மறந்துடக்கூடாது. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்க. அதை நான் மறக்கவே கூடாதுன்றதுக்காக இந்த பை என்னை மறக்க மாட்டேன்து, நானும் பையை மறக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னானா. ஒரு அள்ளிலே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னா, we must be very humble in our spirit. ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாழ்மைன்னா என்னதுங்க? என்ன ஒன்றும் புரியல. தாழ்மைன்னா தரையில் உட்காரதான் தாழ்மையா? எனக்கு முன்னாடி யாருன்னா தரையில் உட்கார்ந்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நாற்காலியில் உட்காருங்க. நாற்காலியில் உட்கார்ந்தா பெருமையா? அதெல்லாம் கிடையாது. ஏ வெரி ராங் கான்செப்ட் அது. நாற்காலியில் சோபாவில் சமமாக உட்கார்ந்தா பெருமை, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆளுங்க இன்னமும் நம்ம மேலே உட்காந்தா அவங்க கீழே மேலே உட்காருங்க. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அது அல்ல, ஆவியிலே தாழ்மை. ஆமேன்னு சொல்லுங்க. தாழ்மைன்னா என்ன? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே.
அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் மிக பெரியவர். அவர் தான் இவ்வளோ நேரம் நாம் எழுமி நின்று ஆராதனை செய்கிறோம். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், நம்மை காப்பவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்தேன் என்று நாம் பாடலாம் பாடினோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் ராஜாதி ராஜா நீரே என்று நாம் பாடுகிறோம். தாழ்மைன்னா என்னன்னா, இப்போ நல்லா கவனிங்க, டு பி வெரி சிம்பிள். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறார், மாண்புமிகு நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா. அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது அடிக்கடி என்ன செய்கிறாங்கன்னா, கலெக்டர்ஸ் அண்ட் எஸ்பி மீட்டிங் வைக்கிறாங்க. கலெக்டருங்களுக்கும் போலீஸ் சூப்பரண்டுக்கும் மீட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போது சிஎம் அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்புறார். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இப்போ கோட்டையில் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறான், அவர் இப்போ தான் ராயப்பேட்டாவில் வீட்டிலேருந்து கிளம்புறார். அங்கே இருக்கிற போலீஸ் இங்கே சிக்னல் கொடுக்குறான். உடனே என்ன நடக்கிறது, வழியெல்லாம் அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுறாங்க. கோட்டையில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் ஒதுக்குறாங்க. நான் ஒரு முறை சென்னை கோட்டைக்கு போயிருந்தேன், ஒரு அலுவலக சம்பந்தமாக, வேற ஒருவருடைய காரியமாக. அங்கே போனால் எனக்கு ரொம்ப அறிமுகமான இன்ஸ்பெக்டர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் போன உடனே அவர் எதிர்வே நின்றுக்கிட்டு இருந்தார். யாரும் இப்போ உள்ள உடலைன்னா சிஎம் வரப்போகிறார். அப்போது நான் அவரை விசாரித்தேன். ஹலோ சார், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தான் சொன்னார், ஒரே பரபரப்பாக இருக்குது, சிஎம் உள்ளே வர போகிறார், இப்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டார், கிட்ட லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வர போகிறார், அதனால தான் ரொம்ப கடுபடியாக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுக்காக போனோம். அப்போ சொன்னார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சிஎம் உள்ளே போயிட்ட பிறகு நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த சிஎம் அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் எல்லா கலெக்டர்ஸும் எப்போவே ப்ரெசண்ட் ஆகிட்டாங்க. எல்லா எஸ்பிங்களும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எப்போ ப்ரெசண்ட் ஆகிட்டாங்க. அவர் சிஎம் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா செக்ரட்டரிஸ் அண்டு கலெக்டர்ஸு, சூப்பர்டென்டாக போலீஸ் எல்லாம் என்ன ஆகிட்டாங்க, ப்ரெசண்ட் ஆகிட்டாங்க. வரலே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக உள்ளே வர்ற ஆள் யாரானா அவர் தான் முதலமைச்சர். கடைசியாக உள்ளே வர்றார். ஆமே. அவர் உள்ள நுழையும் போது எல்லாம் எழுப்பி நின்று என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. தாழ்மைன்னா இதுதான் தாழ்மை. முதலமைச்சர் வந்த பிறகு டைரியத்துக்குன்னு வந்தார்னு வச்சுக்கோங்க, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அந்த கலெக்டர் நாளைக்கே என்ன பண்ணுவார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? வாயை திறக்கலையே. உண்மைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்து அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் தாழ்மை. அவர் சிஎம், இஸ் எ சீஃப் மினிஸ்டர். நம்ம அவருக்கு கீழே உள்ள அதிகாரி. என்ன செய்கிறாங்க, அவர் வர்றதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல் சைலண்ட், ஃபுல் ப்ரெசன்ட். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தாழ்மை. இன்னைக்கு நாம் சபைக்கு வரோன்னா 1 மணி நேரம் லேட்டாக வர்றது தாழ்மை கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இல்லை, சீக்கிரம் வந்தவங்களுக்கு இது பொருந்தாது. 1 மணி நேரம் லேட்டாக வர்றவங்களுக்கு இது பொருந்தும். லேட்டாக வர்றவங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், 2வது ஆராதனைக்கு வாங்க. ஒரு அள்ளி சொல்லுங்கப்பா. பொறுமையாக காபி சாப்பிட்டு வாங்க, இட்லி சாப்பிட்டு வாங்க, கரெக்டாக 9:30க்கு வாங்க. நீங்கள் ஏன் ரஷ் பண்ணி 1 மணி நேரம் லேட்டாக வந்து? அப்போது தாழ்மை என்பது என்ன, நேரத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிப்பது தான் தாழ்மை. அல்லேலூயா. இப்போ சிஎம் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்நேரத்துக்கு ஒரு ஃபோன் எடுத்துக்கின்னு ஒரு எஸ்பியோ ஒரு போலீஸை எழுந்து போவாராம், ஹலோ இருந்ததோ வரேன், அந்த மாதிரி போவாரே சொல்லுங்களேன். போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன். ஒரு அல்லிலே சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரியவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது, how great the Lord, how great the Lord. ஆமென். மகா பெரிய ஆண்டவரை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்க வரோம். இந்த தாழ்மை தான் அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்றார்.
இந்த தாழ்மை நாம் அணியாமல் இருக்கிறோம். நல்ல வெல் ட்ரெஸ் பண்ணுறோம், நல்லா எல்லாம் பண்ணுறோம், ஆனால் தாழ்மை மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறோம். ஆமே, ஆண்டவர் சொல்ல தாழ்மை என்ன பண்ணுங்க, அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆலயத்துக்கு உள்ளே வரும்போதே மொபைலை சைலண்ட் மோட்டில் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஆராதனை டைமில் நாம் யார் இந்த ஃபோன் எடுத்துன்னு வெளியே போவே கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் யாரும் கலெக்டர் கிடையாது, நீங்கள் யாரும் சூப்பர்டென்டா போலீஸ் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அல்லையிலே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் அறியாமையினால மதியினத்தினால என்ன பண்ணிடுறோம், சர்ச்சில் வந்துட்டு கூட வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்புறது. நீ எங்கே உட்காந்துங்கிற, நான் எங்கே உட்காந்துங்கிற, நீ என்ன பண்ணுற, நான் அதோ வந்துட்டேன் 1/2 hour பிரசங்கம் பண்ணிங்கிறாரு, முடிச்சுடுவார், நான் அதோ வந்துடுறேன் இரு. தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சருக்கே இவ்வளோ மரியாதையா, ஒரு கலெக்டருக்கே அவ்வளோ மரியாதையா. கலெக்டர் மீட்டிங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், கிரீவியன்ஸ் டேலெல்லாம் நான் போயிருக்கிறேன். நல்லா கவனிங்க, நாம் யாருன்னா நாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிக்கணும், நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இங்கே உள்ளே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எழும்பி நடமாடுறது அசைவாடுறது இருக்கவே கூடாது. அசைவாடுறது ஆவியானவர் மட்டும்தான். நீங்கள் சும்மா குழந்தை வச்சிருக்கிறவங்க பேபிஸே சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா சிஎம் எழுந்து அவர் முடிஞ்சு போகிற வரைக்கும் எல்லா அதிகாரியும் உட்கார்ந்துருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லையிலே சொல்லுங்க. நாங்கள் கூட அப்படி தான். மூத்த போதகர்கள்னால் அவங்க முன்னாடி ரொம்ப பணிந்து குனிந்து ரொம்ப தாழ்மையாக இருப்போம். நாங்கள் ஒரு அல்லையே சொல்லுவோம். என்னால் உடம்புக்கே முடியல, ஆனாலும் கூட நம்முடைய மிகப்பெரிய தேவ மனிதன் அப்போஸ்தலர் டேவிட் பிரகாஷம் ஐயா வந்தார். நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன், நான் மட்டும்தான் போனேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு டிரைவர் இருந்தார். அவர் என்ட்ரி வாசலில் போய் நின்று அவரை வரவேற்று அவரை கொண்டு வந்து அவருக்கு போய் அடையார் ஆனந்த பவனில் காஃபி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சு அவருக்கு காரெல்லாம் புக் பண்ணி கொடுத்து செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம்தான் நான் வந்தேன். எனக்கு எத்தனையோ பலவீனம் இருக்கலாம், அதெல்லாம் பொறுப்பு இல்லை. மூத்த ஊழியர்களை அப்படி தான் கனம் பண்ணணும். ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது இங்கே பேசுறது, அங்கே பேசுறது, அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது. ஒரு கண்ணு சொல்லுவாங்க, என்ன கண்ணு? உங்களுக்கு கோவம் வந்தால் சொல்லுவீங்களே, என்ன கண்ணு? தெரியும், தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஆந்த கண். என்ன கண்ணு? அதிலே சொல்லுங்க பார்க்க. நம்ம அகாப்பே சபை ஒரு வெல் டிசிப்ளின் சபை, எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு சபை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, யூ ஆர் வெரி ப்ரவுட் டு பி எ மெம்பர் ஆஃப் அகப்பே கிறிஸ்டியன் அசம்பிளி. ஆமென் சொல்லுவோமா? இந்த சபையில் அங்கத்தினராய் கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இதில் அங்கத்தினராய் இருப்பதற்கு நீங்கள் உண்மையிலேயே பெருமை படைத்தவர்கள். அல்லையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் வந்துட்டோன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னத்தில் நீங்கள் எழும்பி போகவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை நீங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நீங்கள் போகலாம். அப்படியெல்லாம் ஒரு இது ஒரு ஒரு ஒழுக்கத்தை சார்ந்தது. உங்களுக்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கும்போது நீங்கள் எழும்பி போகலாம், தவறே இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவனுடைய சபையில் தாழ்மை என்பது என்றால் நம்மத்திலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார், நம்மத்திலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மை நாம் தரித்து கொள்ளும் போது இதெல்லாம் எதற்கு அடையாளன்னா கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறார். எங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார். எங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம உயர்த்துகிறவர். உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவார், உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார், உங்களுடைய ஆயுசு நாட்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்கள் வாகனங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உடைய வஸ்திரத்தை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் ஆகாரத்தை கர்த்தர் உயர்த்துவார்.
உடைய உத்தியோகத்தை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய சபையை கர்த்தர் உயர்த்துவார். போதகராகி எங்களை கர்த்தர் உயர்த்துவார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. Some of our brothers ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஆராதனைக்கு முன்பதாகவே நீங்க வரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனாலும் வேகமாய் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதத்திலே ஒரு தாழ்மை. ஆமென். ஒரு மனிதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும் போது, ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தும் போது, ஒரு குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தும் போது, ஒரு சகோதரியை சகோதரரை பிள்ளைகளை யாரா இருந்தாலும் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் நம் இயேசு. அல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபினுடைய சுபாவத்தை பாருங்க. ஆண்டவருடைய தயவை முன்வைக்கிறார். ஆமென். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், கரமை தள்ளி சொல்லுவோமா, எல்லா தயவுக்கு. அப்போ யாக்கோபு ஆண்டுடைய தயவை முன்வைக்கிறார். சில மூத்த போதகர்களோடு நான் பேசும்போது அவங்க இந்த காரியம் எப்படி பாஸ்டர்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, எல்லாம் கிருபை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, கிருபை 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 கிருபை. அவன் சொல்கிறதே கிடையாது, பாட்டு தான் தவிர நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. உண்மையிலேயே யாக்கோபு 20 ஆண்டு காலம் பனியிலும் உஷ்ணத்திலும் வெயிலிலும் குளிரிலும் அவர் பாடுபட்டதாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லலை, நான் பாடப்பட்டேன், என்ன மாதிரி பாடுபட்டேன் நான். அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆனால் உண்மையிலே அவர் ரொம்ப பாடுபட்டிருக்கிறார். ஆமேன். ஆனால் அவர் சொல்றாரு, தேவரீர் காண்பித்த தயவு, தேவரீர் காண்பித்த எல்லா சத்தியம். அந்த சத்தியம் அப்படின்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். the meaning of the truth. சத்தியம் என்றால் தேவன் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள், the promises of God. என்னெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லிட்டு சொல்லாரு, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. எவ்வளவேனும் பாத்திரன் அல்லன்னா என்ன அர்த்தம்? தகுதி உள்ளவன் அல்ல. ஐ எம் நாட் worthy. நான் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று தேவன் அங்கே யாக்கோபு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உழைப்பு அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, எல்லாமே கிருபை. அல்லேலூயா. நீங்கள் எதை சொன்னாலும் எதை பேசினாலும் ஒன்று மாத்திரம் சொல்லுங்க, கிருபை கிருபை. அல்லேலூயா. நான் சமீபத்தில் நம்முடைய சுந்தர ஐயாவுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவருடைய கொலீக்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே அவரோடு கூட சமமாக வேலை பார்த்த ஒரு அதிகாரி, அவருக்கும் என்னை போல தான் சுகவீனம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு இதுவரைக்கும் 50 லட்சம் ரூபாய் அவருக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் இன்னமும் பலவீனமாய் இருக்கிறதாக சொன்னார். அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நான் உங்கள் முன்பாக நிற்பது கிருபையே. அல்லேலூயா. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன் வாழ்நாளெல்லாம்
ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், நாம் இன்னும் அதிகமாய் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால், நீ எப்போதும் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 7 verse 18. 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, ஆலயத்தில் இருந்துட்டு அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 16ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, 16ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். தேங்க்ஸ்மா. நல்லா கவனிக்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார், ஒரு பெரிய வீட்டை கொடுத்தார், ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுத்தார், ஒரு பெரிய ராஜாசனத்தை கொடுத்தார், ஒரு பெரிய ஆளுகையை கொடுத்தார். ஒரு அல்லே சொல்லுவோமா? நம்ம ஊர் பிரசிடென்ட்டை என்ன கெத்தா போறான் தெரியுங்களா? ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கார் என்ன, அவர் கெட்டப் என்ன? ஆமேன், அல்லேலூயா. அவர் எந்த கட்சின்னு இந்த பாக்கெட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பார். ஆமேன். என்ன மாதிரி இவர் ராஜா தாவீது, இஸ்ரவேலுக்கே ராஜா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அவருடைய உயர்விலே அவர் மிகவும் தாழ்மையாய் செயல்படுகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தாவீதை ரொம்ப உயர்த்தினாரு. அவருடைய வாழ்க்கை குறித்து சங்கீதம் 78 70ஆம் வசனமும் 71ஆம் வசனமும் நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 78, 70, 71, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து தாவீதை எடுத்து கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபுக்கும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். பாருங்களேன், ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்து கொண்டிருந்த தாவீதை ஆட்டு தொழுவங்களில் இருந்து எடுத்தாராம். ஆமென். எங்கிருந்து எடுத்தாரு? not from the Cambridge University, not from the Oxford University, not from the Anna University. God took him from the flock. மந்தையிலிருந்து கர்த்தர் எடுத்தார். கையொத்தவர் அல்லே சொல்லுங்க பார்க்கல. அவர் ஒரு ஆட்டிடையன். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய தயவு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உயர்த்துகிற பொழுது, உயர்வான நிலைமைகளிலே நாம் கடந்து போகும்போதெல்லாம் நம்முடைய தாழ்மை நாம் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 ஸ்தோத்திரம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 3:7. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, என்னை ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? சாலமோன் சொல்றாரு, எனக்கு போகவும் தெரியாது, வரவும் தெரியாது. ஆமென். I know not how to go out or come in. எனக்கு போகவும் தெரியாது, எனக்கு வரவும் தெரியாது. யாருன்னா நீங்கள் பிள்ளைங்க சொல்கிறீங்க, டே தேரடிக்கு போட, அங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, அங்கே ஒரு ஜவுளி கடை இருக்குது, போம்மா, எனக்கு போக தெரியாது, எனக்கு வரவும் தெரியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமே, நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்க, ரொம்ப அறிவாளிங்க. அல்லையா சொல்லுங்க பார்க்க. சாலமோன் சொல்ல, நான் ஒரு சிறு பிள்ளை, ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளை. ஆமென். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன்.
வார்த்தைகளிலே ஒரு தாழ்மை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வார்த்தையில தாழ்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையிலே நீங்க ஆசீர்வாதமான மக்கள் தான். ஒருவேளை உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான நிலைமையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். ஆனால் சாலமோன் சொல்றாரு, எனக்கு போகவும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு வரவும் தெரியாத ஆண்டவரே, ஐ எம் எ ஸ்மால் பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். ஐ எம் எ சைல்டு, எ ஸ்மால் சைல்டு. நான் ஒரு சிறு பிள்ளை. உங்கள் வார்த்தையில் நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க, உங்களை குறித்து எப்படி வெளிப்படுத்துறீங்க? நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. அல்லேலூயா. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அவர் உயர்த்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே சில சம்பவங்களை நான் வாசிக்க கேட்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே 1-2 மாத்திரம் நான் வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அடுத்த வசனம். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த மனிதன் ஜெபத்திலே ஒரு தாழ்மை. ஒரு அல்லே சொல்லுவோமா? ஆண்டவரோடு ஜெபிக்கிறான், ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 100க்கு அதிபதி. யார் அவரு? அவர் ஒரு அதிபதி. He was a leader. ஆனா அவருடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஆனா இயேசுவிடத்துல அவர் சொல்லாரு, இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வர நானு பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் worthy. நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கே நான் தகுதி இல்லை. அப்போ அவருடைய ஜெபத்திலே கூட, ஆண்டவரிடத்திலே முறையிடுகிற காரியத்திலே கூட ஒரு தாழ்மையோடு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தம் என்னும் தன்மை தான் அந்த தாழ்மை என்னும் தன்மை. ஆமென் சொல்லுவோமா? லூக்கா 18 நீங்க வீட்டிலே போய் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, 2 பேர், ஆயக்காரன் ஒருவன் பரிசேயர், 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த ஆயக்காரன் மிகவும் தாழ்த்தி தன்னை ஜெபிக்கிறார். ஒரு அல்லே சொல்லுவோமா? இன்னைக்கு என் அன்பு தேவ மக்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, நல்ல கவனிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையாக்கினார், மனுஷ சாயலானார், தன்னை மனிதனாக்கினார். அடுத்த வசனம். அவன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். நல்ல கவனிங்க, இயேசு வெறுமையாக்கினார், தன்னை அடிமையாக்கினார், தன்னை மனிதனாக்கினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அவர் கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். 9ஆம் வசனம் படிங்களேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு உலகத்திலேயே மிகவும் ஆசீர்வாதமான ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். உங்களை கர்த்தர் கனம் பண்ண போறார். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு இயேசுவை போல நாம் மாறுவோம். இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஆராதிக்கிறதிலே கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தரை சேவிக்கிறதிலே கனம் பண்ணுவோம். காரணம், ஆண்டவர் சொன்னாரு, நம் நடுவிலே அவர், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம்மா. பக்தி உள்ள ஆராதனை. காரணம், நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்பட வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் நேரத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிப்பது தான் உண்மையான தாழ்மை. தேவனுடைய சமூகத்திலே அமைதியோடு காத்திருப்பது தான் உண்மையான தாழ்மை. தேவனை கனப்படுத்துவது தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் பார்த்தது போல ஒரு யாக்கோபை போல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாவீதை போல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாலமோனை போல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 100க்கு அதிபதியை போல, இன்னும் அநேக உதாரணங்கள் வேதத்தில் இருக்கு. எடுக்க நேரமில்லை, நான் முடித்து கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெறுமையாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். தாழ்மையுள்ளவரிடம் பாடுங்கம்மா. தங்கிடோது கிருபை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உயர்த்தப்பட, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட, நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுவோம், உபதேசத்திலே பலப்படுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.